ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாளா அமைய இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் மரி குக்கிங்ல பனானா ஐஸ் காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடான உடனே இதுல நாம ப்ரூ சேர்த்துக்கலாம். 2 ரூபாய் பேக்கெட் ப்ரூல ஒரு 1.5 பேக்கெட் போல இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு நிமிஷம் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணி லைட்டா இதை ஆற விட்டுறலாம். இது இப்போ லைட்டா ஆறிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஐஸ் ட்ரேல இதை நாம ஊத்திடலாம். இதுல நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. இதுல சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இது என்னமோ நாம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஃப்ரீசர்ல வச்சு இது நல்லா கெட்டி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துடலாம். காஃபியை ஊற்றி ஃப்ரீசர்ல வச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிடலாம். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நாம ஆஃப் பண்ணி போட்டுடலாம். பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம இனிமே ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுறலாம். காஃபியை ஃப்ரீசர்ல வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. காஃபி எல்லாமே இப்போ நல்லா ஐஸ் கட்டிகளாகி இருக்கு. அதே மாதிரி பாலும் நல்லா ஆறிடுச்சு. இனிமே நாம பனானா ஐஸ் காஃபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது நேந்திரம் வாழைப்பழம். புளிப்பு இல்லாத மாதிரி எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வாழைப்பழமா இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சைஸாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கலாம். முதல்ல இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு கூட காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நீங்க பால் காய்க்கும் போதும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காஃபி போடும் போதும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை முதல்ல லைட்டாக அடிச்சு எடுத்துடலாம். இதை லைட்டாக அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு கூட நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஐஸ் கட்டியை சேர்த்துக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நம்மளுடைய பனானா ஐஸ் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை என்னமே வேற கப்பில் ஊற்றி மாற்றிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பனானா ஐஸ் காஃபியை உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆல் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் மரி குக்கிங். நன்றி, வணக்கம்.